நம்ம ஏன் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல விரும்புகிறேன். ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோட்டாங்கிற ஊர் எதுக்கு பேர் போனதுன்னா, நுழைவுத் தேர்வுகள் பயிற்சிகளுக்கு, நுழைவுத் தேர்வு பயிற்சிக்கு பேர் போனது. எல்லா விதமான நுழைவுத் தேர்வுகளும் மிக முக்கியமாக நீட்டுக்கும் ஜேஇக்கும் அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கோச்சிங் சென்டர் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ஊரில் மதுரையில் பார்த்தீங்கன்னா எப்படி பரோட்டா கடையும் தெருக்கு தெரு வடை கடையும் இருக்கோ, அங்கே வந்து தெருக்கு தெரு கோச்சிங் சென்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோச்சிங் சென்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, லட்சக்கணக்கில் பணம் செலவழிப்பாங்க. ஏன்டா அப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, நம்ம ஊரில் இன்ஜினியரிங்கில் சேர்றதுக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இன்ஜினியரிங்கில் இன்னைக்கு இருக்கிறதுலையே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து ஒருத்தர் பாஸ் பண்ணி வெளியில் வர்றது ரொம்ப சுலபம். பெரிய செலவு இல்லாமல், பைசாவே செலவு இல்லாமல் கூட ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் வந்து இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சுட்டு கையில் டிகிரியோட வந்துடலாம். நல்லா படிக்கிற மாணவர்கள், இன்னும் திறமையாக இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த டிகிரியை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேற அங்கே வந்து கல்லூரிகளே கம்மி, வடநாட்டுகளில் கல்லூரிகள் கம்மி, எளிதாக இன்ஜினியரிங் சேர்க்கை நடைபெறாது. இன்னொன்று, இந்த மாதிரி கவுன்சிலிங் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நோக்கம் அரசு கல்லூரிகளில் படிக்கணும். ஐஐடி, அப்புறம் வந்து என்ஐடி, இதில் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ஃபண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்து படிக்கணும். அப்போ வந்து இந்த நுழைவுத் தேர்வு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு பயிற்சிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 12ஆம் வகுப்பையே ஸ்கிப் பண்ணிவிட்டு 12ஆம் வகுப்பில் வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ எங்கேயோ அட்மிஷன் போட்டுக்குவாங்க. நேரடியாக போய் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்துக்குவாங்க. இங்கே ஒரு காசை கொடுத்துட்டு கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்காக கொடுத்து செலவு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் எப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து இங்கே சேர்ந்து இந்த கல்லூரியில் படித்து பெரிய வேலைக்கு நீ போனாதான் உனக்கு பொண்ணு நான் கேட்கும் போது நிறைய டௌரி வாங்க முடியும். நீ பெண்ணாக இருந்தேன்னா நீ வந்து சிறந்த படிப்பு, சிறந்த கல்லூரியில், அரசு கல்லூரியில் படிச்சேன்னா உனக்கு பைசாவும் செலவெல்லாம் படிச்சேன்னா அதன் மூலயமா வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த வேலை மூலயமா உனக்கு பொண்ணு பார்க்குறதுலையும் மாப்பிள்ளை பார்க்குறதுலையும் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வரதட்சணைக்காக அங்கே படிக்க வைக்கிற போக்கு வந்து அதிகமாக இருக்குது. கோட்டாங்கிற நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோட்டாங்கிற ஒரு சீரிஸ் கூட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறீங்க, அது கூட பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக அதை போட்டிருப்பாங்க. அது கோட்டா மாதிரி ஒரு ஊராக வந்து தமிழ்நாடை மாற்றுறதுக்கான முயற்சிகளை தான் இவங்க மேற்கொண்டு வராங்க சமீப காலங்களில். நீட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர் உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, பிரபலமான பள்ளிகள் அனைத்திலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எப்படி வாங்க போகிறதுனா, 11ஆம் 12ஆவுக்கு ஒரு பேக்கேஜாக வாங்குறாங்க. நீ போர்டு மட்டும் படிக்கணுமா, அதாவது +1 +2 முடிச்சுட்டு +2 கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை சிபிஎஸ்சி மட்டும் எழுதணுமா, இல்லை ஐசிசி மட்டும் எழுதணுமா, அதுக்கு மட்டும் ஒரு ஃபீஸ் கொடு. மேபி அது 1,00,000 80,000 ஒரு ஃபீஸு. வேறஸ் நீ நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா 2 ஃபீஸு, 1 lakh + 1 lakh 2 lakh வாங்குவான். இல்லை நீட்டுக்கு ப்ளஸ் ஐஐடிக்கும் நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்கும் எழுதணுமா அப்படின்னா 3 லட்ச ரூபா வாங்குறான். இது வந்து நான் 3 லட்சங்கிறது வந்து நான் டாப் மோஸ்ட் ஸ்கூலை சொல்கிறேன். இது மேபே வந்து 2 லட்சம் சில பேர் வாங்கலாம், சில பேர் 1.5 லட்சம் வாங்கலாம், 5 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ரெசிடென்சியல் கேம்பஸாக கொடுத்து ஆட்களும் உண்டு.